இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா நிகழ்வுமே ஏதோ ஒரு பட்டாசு வெடிக்கிறாங்களோ இல்லை வேறு ஏதாவது வெடிக்குதோன்னு நினச்சிக்க வேண்டாம். இது எல்லாமே லித்தியம் பேட்டரி வெடிக்கிற வீடியோ தான். அதாவது நீங்கள் சார்ஜ் போட்டிருக்கும் போதோ இல்லை வண்டி எங்கேயாவது ஓட்டிகிட்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தும் போதோ அந்த மாதிரி டைமில் லித்தியம் பேட்டரி வெடித்த வீடியோ தான் இதெல்லாம். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம ஊரில் அக்னி வெயில், கத்திரி வெயில் அப்படின்ட்டு நிறைய வெயில் வரப்போகுது. இப்போவே 100 டிகிரிக்கு மேலெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இதோட வெயில் தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கையில் இந்த லித்தியம் பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபாக நம்ம யூஸ் பண்ணணும். வண்டி வச்சுருக்க நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இந்த லித்தியம் பேட்டரியை எப்படி இந்த வெயிலில் சேஃபாக வச்சு ஓட்டுறதுன்னு தெரியறதில்ல. இந்த லித்தியம் பேட்டரி ஏன் வெடிக்குது, இந்த லித்தியம் பேட்டரிக்குள்ளே என்ன இருக்குது, இந்த வெயிலில் நாம் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மோகன். வெல்கம் டு மோக்க விளாக்ஸ். பொதுவாக இதுக்கு முன்னாடி லெட் ஆசிட் பேட்டரி அப்படின்ட்டு நிறைய பேட்டரி சிஸ்டம்லாம் இருந்துச்சு. இந்த லித்தியம் பேட்டரி வந்ததுக்கப்புறம் தான் இந்த பேட்டரி ஸ்டோரேஜ் அப்படிங்கிற விஷயமே ரொம்பவே பெருசாச்சு. முன்னாடியெல்லாம் இந்த பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்க பேட்டரி எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி போயிடும். ஆனால் இப்போது 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலுமே இந்த லித்தியம் பேட்டரி இருக்கிறனால தான் நம்மளுக்கு ஃபோன் லைஃப் லாங் வருது. அதே மாதிரி தான் இப்போ இருக்க எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லையும் எல்லா EV கார்லையும் இந்த லித்தியம் பேட்டரி நோக்கி வந்துட்டாங்க. அவ்வளவு சூப்பராக நம்மளுக்கு பயன் தர இந்த லித்தியம் பேட்டரி எவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரியுமா? இந்த லித்தியம் பேட்டரிக்குள்ளே 2 விஷயம் இருக்கும். ஒன்று ஆனோடு, இன்னொன்று கேத்தோடு. இந்த ஆனோடும் இந்த கேத்தோடும் ஒன்னோட ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு டெம்பரேச்சரில் ஒரு ஃபயர் உருவாகும். இது ரெண்டும் சேரக்கூடாது இல்லையா? அப்படி அந்த சேர்ந்து அது வெடிச்சிடும் இல்லையா? அதுக்காக நடுவில் ஒரு செப்பரேட்டர் வச்சுருப்பாங்க. இதுதான் இதையும் சேர விடாமல் நல்லா பார்த்துக்கும். ஒரு சுவர் மாதிரி இருக்கும். இந்த நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோலைட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். இந்த கெமிக்கல் என்ன விஷயம் அப்படின்னா அந்த லித்தியம் பேட்டரி வெடிச்சிச்சு அப்படின்னா அதோட சேர்ந்து இது டபுள் மடங்கு ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நல்ல எரியக்கூடிய ஒரு பொருளாக இந்த எலக்ட்ரோலைட் இருக்கு. இந்த ஆனோடும் இந்த கேத்தோடும் எப்படியாவது ஒன்று அதோட சார்ஜை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கும். அப்போது அந்த இடையில இருக்க அந்த எலக்ட்ரோலைட்டில் ஏதாவது ஒரு ஃபயர் நடந்துச்சு அப்படின்னா அது இன்ஸ்டண்ட்டாக ஃபயர் ஆகி நல்ல ஒரு தீப்பிழம்பு கொழுந்து விட்டு எரியிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தெர்மல் ரன்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தெர்மல் ரன்வே அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது உங்ககிட்ட ஒரு பெட்ரோல் வண்டி இருக்குது இல்லை ஒரு பெட்ரோல் கார் இருக்குது அப்படின்னா அது ஃபயர் ஆச்சு அப்படின்னா அந்த வண்டி ஃபுல்லாக எரிஞ்சு முடியறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில டைம் ஆகும். அந்த வண்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பிச்சு வெளியே வரத்துக்கு ஒரு சில டைம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் தப்பிச்சு வெளியே வந்துடலாம். ஆனால் இந்த லித்தியம் பேட்டரியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த EVயில் என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் இருக்க அந்த தெர்மல் ரன்வே ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். அதாவது அந்த பேட்டரி அடிபட்டுச்சு, அதில் ஏதாவது ஃபயர் ஆச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நடக்கிற டைம் பார்த்திங்கன்னா வெறும் 5 செகண்டு தான். 5 செகண்டுக்குள்ளே அந்த பேட்டரியில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே, அதாவது அந்த எலக்ட்ரோலைட் எல்லாமே ஃபயர் ஆகி இன்ஸ்டண்ட்டாக அந்த கார் முல்லாம் ஃபயர் ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால உங்களுக்கு தப்பிக்கிற ஆப்ஷன் ரொம்பவே கம்மி இந்த தெர்மல் ரன்வே இருக்கனால. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெட்ரோலோ டீசலோ மற்ற எந்த பொருளும் எரியறதுக்கு ஆக்சிஜன் தேவைன்னு நமக்கு தெரியும். அதாவது ஒரு பொருள் எரியுது அப்படின்னா அதில் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அது அமைஞ்சிரும். அப்போ நம்ம CO2 கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அது அமைஞ்சிரும், அதில் ஆக்சிஜன் இல்லாதனால. ஆனால் இந்த லித்தியம் பேட்டரி எரியறதுக்கு ஆக்சிஜனே தேவையில்லை. ஆக்சிஜனே இல்லாமையே அது கொழுந்து விட்டு எரியும். அதனால் நீங்கள் என்ன தான் தண்ணி வீற்றி அனுப்பிச்சாலுமே அது என்ன ஆகுனா அந்த பேட்டரியில் இருக்கிற லித்தியம் எலக்ட்ரோலைட் எல்லாமே எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அந்த தீயை அணையவே அணையாது. அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். யூஎஸில் எடுத்த ரிப்போர்ட் படி இந்த 3 விஷயம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இந்த ஃபயர் ஆகிறதுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நம்மளில் சில பேர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை சார்ஜ் போடுறது எங்கே போடுவோம்? வீட்டோட வாசலில் போடுவோம். அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரே ஒரு கதவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாசலில் நம்ம அந்த வண்டியை சார்ஜ் போட்டிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதில் ஏதாவது ஃபயர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு டைமே இருக்காது, வழியும் இருக்காது. நீங்கள் அந்த ஃபயர் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியே வர முடியும். அந்த ஃபயர் அப்படியே வீட்டில் பரவுச்சு அப்படின்னா அதை அணைக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு டைம் பத்தாது, சீக்கிரமாக ஃபயர் ஆயிரும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் சார்ஜ் போடுறது. நைட்டில் சார்ஜ் போடுற விஷயம் நம்மள நிறைய பேர் இருக்கும். அதனாலையும் இந்த பிரச்சனை நிறைய ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா பேட்ரி கம்மி ரேட்டில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீப்பான ஒரு எலக்ட்ரிக் வண்டியை வாங்குறதும் இல்லை லோக்கலில் யாராவது மேட் பண்ணி கொடுக்குறாங்க, அசம்பிள் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலில் சர்வீஸ் பண்ணி அதனால ஏற்படுற பிரச்சனைனாலையும் இந்த ஃபயர் நிகழ்வுகள் எல்லாமே நடக்குது.
இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிகமான டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் தான் இருக்கும். இந்த ஜனவரியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயில் வந்து பொழக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போக போக வெயிலோட தாக்கம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இந்த 2 நாளில் மழை வந்தாலுமே நம்மளுக்கு இந்த மழை வந்து இப்போ குளுமையாக இருந்தாலுமே இன்னும் கொஞ்ச நாளில் என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் வெயில் பொழக்க தான் போகுது. இப்போவே நம்மளுக்கு 40 டிகிரி 41 டிகிரிலாம் சாதாரணமாக நம்மளுக்கு வந்து வெயில் இருக்கும். இதுவும் அந்த மதிய டைமில் 12லேருந்து ஒரு 3-4 மணிக்குள்ளே நீங்கள் வெளியே போகிறீங்க, இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள் வண்டியே ஆல்ரெடி ஒரு டெம்பரேச்சர் வந்து ஜென்ரேட் பண்ணும். அது இல்லாமல் இந்த வெயிலோட டெம்பரேச்சரும் இருக்கும். நீங்கள் அதை மட்டும்தானே கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க ரோடுலாம் தார் ரோடு தான். அந்த தார் ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்க அந்த வெயில் வந்து கீழே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே வரும். ஒரு 40 டிகிரி வெயில் இருக்குது அப்படின்னா அந்த தார் ரோட்லேருந்து வர வெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50 டிகிரி இருக்கும். அந்த ஹீட்டு வந்து நம்ம வண்டியில் போகும்போது நம்மளுக்கு கால்லையே அந்த அனல் வந்து நம்ம பார்த்துருப்போம். அப்போது என்ன ஆகுனா வண்டியோட பேட்டரி வந்து அடியில் தான் இருக்கும். நீங்கள் போகும்போது என்ன ஆகுனா அந்த ஹீட்டும் சேர்ந்து நம்ம வண்டியில் வந்து படும். ஓவராலாக கூட்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த வண்டி நீங்கள் ஒரு வெயிலில் போகும்போது வண்டியோட டெம்பரேச்சர், அவுட்டர் டெம்பரேச்சர், தாரோட டெம்பரேச்சர் இதெல்லாம் சேர்த்து ஆவரேஜாக 60 டிகிரி வந்து நிற்குதுன்னு நம்ம வச்சுக்குவோம். இந்த லித்தியம் பேட்டரியோட ரெக்கமெண்டட் டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுமா? 20 டிகிரிலேருந்து 35 டிகிரி வரையும் தான் இந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து டெம்பரேச்சரை தாங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டெம்பரேச்சருக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி ஹார்ட் பீட் வந்து அதிகமாக போச்சுன்னா பிபி வந்துடும், இல்லை ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, அதே மாதிரி அந்த வண்டிக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதுக்கு தான் இந்த பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை வச்சுருப்பாங்க, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே போச்சுன்னா அந்த பேட்டரியை வந்து கூல் பண்ணணும், இல்லை ஆஃப் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் நம்ம ஊர் ரோட் கண்டிஷனுக்கு இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா 35 டிகிரிலாம் சாதாரணமாகவே வந்துடும். அப்போ வண்டியை ஓட்டவே முடியாது, ஆஃப் பண்ணியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரங்க அந்த டெம்பரேச்சர் அதிகமாக தான் வச்சுருப்பாங்க. அப்போது அந்த பிஎம்எஸ் அதிகமாக நல்லா வேலை செஞ்சுது அப்படின்னா நம்மளுக்கு அந்த வண்டி வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பிஎம்எஸ் சரியாக வேலை செய்யலை, இல்லை டெம்பரேச்சர் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னாலுமே நம்மளுக்கு அந்த சேஃப்டி ப்ரிகாஷன் வந்து டோட்டலாக ஆஃப் ஆகிடும். சரி நான் ரொம்ப பயம் பொறுத்த விரும்பலை. நீங்கள் எல்லாமே ஓகே தான், நம்ம ஊர் கண்டிஷனுக்கு இப்படி தான் இருக்கும், நமக்கே தெரியும், இதை ஏன் நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா என்னென்ன வகையில் இந்த சம்மர்லேருந்து நம்ம வண்டியை பாதுகாக்க முடியும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், வெயிலில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வண்டியை எங்கேயாவது நிழலில் நிறுத்துங்க. தயவு செஞ்சு உங்களுடைய வண்டியை அந்த 12லேருந்து அந்த 3-4 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயில் இருக்கும். அந்த டைமில் வண்டியை வந்து நிழலில் நிறுத்தி பழகுங்க. நிழலில் நிறுத்தினாலே உங்கள் வண்டியோட லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வெயிலில் தான் நிறுத்துறீங்க, எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கேப் விடுங்க. அந்த வண்டியை எடுத்து கொஞ்சம் அது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுங்க. எடுத்ததையுமே அந்த வெயிலை நிறுத்திட்டு உடனே எடுத்து ஆன் பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னா அங்கே இருக்க டெம்பரேச்சர் ப்ளஸ் உங்கள் வண்டியோட டெம்பரேச்சர் எல்லாமே சேர்ந்து உங்கள் வண்டி வந்து ஃபயர் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கும். அதே ரூல்ஸ் தான் நீங்கள் வண்டியை கொண்டு போய் உங்கள் வீட்டில் நிறுத்தினதுக்கு அப்புறமும். அதாவது இந்த சார்ஜ் போடுற விஷயம் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து சார்ஜ் வந்து வண்டி எங்கேயாவது வெளியே போயிருப்பீங்க, போய்கிட்டு வீட்டுக்கு வந்ததையுமே உடனே சார்ஜ் வந்து போடவே கூடாது, எப்பயுமே போடக்கூடாது. நம்மள சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வண்டியை எடுத்தோம் அப்படின்னா சார்ஜ் போட்டுட்டு உடனே எடுத்துகிட்டு போவோம், திரும்பி கொண்டு வருவோம், சார்ஜ் போடுவோம், எடுத்துகிட்டு போவோம், திரும்ப கொண்டு வருவோம், சார்ஜ் போடுவோம், எடுத்துகிட்டு போவோம். இதே மாதிரி தான் ரிப்பீட்டாக நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் எந்த ஒரு வண்டிக்கும் இது இந்த டைமில் இல்லை, எந்த டைம்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வண்டி சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா அது எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 20 நிமிஷம் டைம் கொடுக்கணும், அந்த கூலிங் டைம் வந்து கொடுக்கணும். ஏன்னா சார்ஜ் ஆகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெப்பம் வந்து அந்த பேட்டரியில் வந்து உருவாகும். அதே மாதிரி நீங்கள் வண்டி எங்கேயாவது கொண்டு வந்து நிறுத்தி திரும்ப சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா அந்த டிஸ்சார்ஜ்லேயும் உங்களுக்கு அதிகப்படியான டெம்பரேச்சர் வந்து உருவாகிருக்கும். அப்போ உடனே நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர்னால அந்த வண்டியோட பேட்டரி வந்து சீக்கிரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் வண்டியை சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷமும் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷமும் கழித்து உங்கள் வண்டியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபயர் ஆகிறதுலேருந்து கொஞ்சமாவது தப்பிக்கலாம். அதே மாதிரி உங்கள் பேட்டரியை ஃபுல் சார்ஜ் போடாதீங்க. அதாவது பேட்டரி டென்சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்கள் சார்ஜ் நீங்கள் எவ்வளோ போட முடியும், அந்த 1 கிலோவுக்கு எவ்வளோ சார்ஜ் வந்து அந்த பேட்டரி வந்து தாங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால நீங்கள் ஃபுல் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா அது வெயில் இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கெமிக்கல் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு கட்டத்தில் அது தாங்க முடியாத அளவுக்கு வெளியே வந்துச்சு அப்படின்னா அது பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த சம்மர் டைமில் மேக்ஸிமம் 80 to 85% சார்ஜ்லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னா இந்த ஃபயர்லேருந்து கொஞ்சம் வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சார்ஜ் போடுற டைமு, இந்த சார்ஜை வந்து இவ்வளோ நேரம் தான் போடணும் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் நம்மளுக்கு டைமை நம்ம ஒதுக்கி அதை பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க
இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ப்ளக்கை வந்து வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் செட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நேரம் இந்த இதில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் ஆஃப் ஆயிரும். இல்லை உங்களுக்கு இந்த டைமில் ஆன் பண்ணணும், இந்த டைமில் ஆஃப் பண்ணணும், எப்படி வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதை செட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த டைமுக்கு இது ஆன் ஆகிக்கும், ஆஃப் ஆகிக்கும். இது இந்த சார்ஜருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களோட மொபைலுக்கு, உங்கள் வீட்டில் எந்தெந்த பொருள்லாம் இந்த மாதிரி ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் இந்த ஸ்மார்ட் ப்ளக்கை வந்து யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து பண்ணிக்க முடியும். இதோட லிங்க் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரிஜினல் சார்ஜரை வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வண்டிக்குன்னு கொடுத்த ஒரு சார்ஜரை யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்கள் வண்டிக்குன்னு ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த சார்ஜரை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லை என் ஃப்ரெண்டோட சார்ஜர்ப்பா, என் சார்ஜர் இல்லை, நான் இங்கேருந்து கொண்டு வந்தேன், அங்கேருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லி மாற்றி சார்ஜர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேட்டரியில் இருக்க அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால அந்த பேட்டரிக்குள்ளே ஏதோ ஒரு டேமேஜ் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பிஎம்எஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை ரெடி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேறு சார்ஜர் போடும்போது என்ன ஆகுனா அந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆகி வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ளே நடந்துருச்சு அப்படின்னா உங்கள் வண்டியோட பேட்டரி வந்து ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சம்மரில் உங்கள் பேட்டரி வந்து ஈஸியாக பாதுகாத்துக்கலாம். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை